ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா பல நடிகர்களை ஒரு முக்கிய நட்சத்திரமாக மாற்றுறது கண்டிப்பாக அந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் தான். அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட சில தமிழ் படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா லாஜிக்கே இல்லாமல் நிறைய ஃபைட் சீக்வன்ஸை எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவிக்கு என்ன ஸ்கிரிப்டோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் ஃபைட் சீக்வன்ஸை செட் பண்ணி எடுப்பார். ஸோ அது மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டன் மாஸ்டராக இருக்கக்கூடிய திலீப் சுப்பராயன் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் வேற யாரும் இல்லை, ஸ்டன் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன் அவர்களோட ஃபர்ஸ்ட் பையன்தான். அண்ட் இவருக்கு இன்னொரு பையனும் இருக்காங்க, தினேஷ் சுப்பராயன். இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன் மாஸ்டர் தான். அண்ட் இவர் நம்ம தளபதி விஜய், அஜித் அண்ட் ரஜினிகாந்த் இவர்களை பற்றியெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவருக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருந்ததாம். இவருக்கு சினிமாங்கிறதே சுத்தமாக பிடிக்காமல் இருந்திருக்கு. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அப்பா கூட நம்ம தளபதி விஜய் அவர்களோட தமிழ் பட ஷூட்டிங்க்கு இவர் வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்த வந்து போய் பார்க்குறப்ப அது வந்து ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி இருந்திருக்கு. ஸோ அப்போ இருந்து தான் பார்த்திங்கன்னா இவருக்கு சினிமாவில் பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அவர் இதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. ஏன் அப்படின்னா இதில் நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால அவங்க அப்பா சினிமாவுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அவங்க அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டாரு. ஸோ இவர் நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ளே எப்படி என்டர் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் மாஸ்டராக கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 2007 நம்ம சூப்பர் டைரக்டரான புஷ்கர் காயத்ரி அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த ஓரம்போ அப்படிங்கிற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா புஷ்கர் காயத்ரி வந்துட்டு உன்னால் கண்டிப்பாக ஸ்டன் மாஸ்டராக ஆக முடியும், ஸோ கண்டிப்பாக நீ அதுக்காக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2010 நம்ம சிவா அவர்களோட நடிப்பில் வெளிவந்த தமிழ் படம் அப்படிங்கிறது தான் இவர் ஃபஸ்ட்டு ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ண படம். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட 7 படங்களில் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷால் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த தீராத விளையாட்டு பிள்ளை அண்ட் சசிகுமார், வைபவ் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த ஈசன் இந்த படங்களில் இவர் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் 2011 தான் பார்த்திங்கன்னா இவரோட லைஃப்லேயே ஒரு மைல்ஸ்டோன் மூவியாக இவருக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துலேருந்து தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிரபலமாக தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜன் குமாரராஜா அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு கேங்ஸ்டர் மூவியான ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற படம். அண்ட் இந்த மூவியில் இவர் ஸ்டன் மாஸ்டராக மட்டும் இல்லைங்க, இந்த மூவியில் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் பெஸ்ட் ஸ்டன் கோரியோகிராஃபருக்கான விஜய் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா ஆரண்ய காண்டம் தான். ஸோ இதுக்கப்புறமா 2011 பார்த்திங்கன்னா இவர் நிறைய ஆக்ஷன் மூவிஸில் கமிட் ஆகியிருக்காரு. அதில் சில முக்கியமான படங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உதயன், வாகை சுடவா, வெள்ளூர் மாவட்டம், வித்தகன், போராளி, மௌனகுரு இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் சூப்பராகவே ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ இவர் என்னென்ன படங்களில் வந்து ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சில லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2012 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சசிகுமார் மற்றும் லக்ஷ்மி மேனன் இவர்களோட நடிப்பில் வெளிவந்த சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு கிராமப்புறத்தில் ஃபைட் சீன்ஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல என்னென்னலாம் வச்சு ஃபைட் சீன்ஸ் எடுக்க முடியுமோ அது மாதிரி மட்டும்தான் செட் பண்ணி எடுப்பாராம். ஸோ இந்த சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இவங்க எடுத்திருக்கிற சீன்லாம் வேற லெவலில் சூப்பராகவே இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 2013 நம்ம தனுஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மரியான் அப்படிங்கிற படத்தில் இவரோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் செம்மையாக இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2014 நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோவாக இப்போ இருக்காரு அப்படின்னா அதுக்கு அடித்தளம் போட்டது இந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மான் கராத்தே அப்படிங்கிற படம். அண்ட் அதே வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிகரம் தொடு, மஞ்சப்பை, ரா இந்த மாதிரி நிறைய படங்களை இது ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மஞ்சப்பை, ரா இந்த 2 படங்களுக்கும் இவர் பெஸ்ட் ஸ்டன் கோரியோகிராஃபருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் 2015 வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் தரமான ஆக்ஷன் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காக்கி சட்டை, கார்த்திக் அவர்களோட நடிப்பில் வந்து வேற லெவலில் சூப்பர் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கக்கூடிய கொம்பன் அப்படிங்கிற படம். அண்ட் யாகாவாராயினும் நாக்காக்க, தனி ஒருவன், வாலு, நானும் ரவுடி தான் இந்த எல்லா படங்களையும் பார்த்திங்கன்னா இவர் வேற லெவலில் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருப்பார். அண்ட் 2016 வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் சூப்பர் ஹிட் கொடுத்த விசாரணை அப்படிங்கிற படத்துக்கு இவர் தான் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆறாவது சினம்,
சசிகுமார் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த கிடாரி இந்த படங்களுக்கு இவர் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த வருஷத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் வேற லெவலில் ஸ்டன் சீக்வன்ஸில் தெரிக்க விட்ட நம்ம தளபதி விஜய் அவர்களோட தெரி படத்தில் இவர் தான் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயினில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவலில் தரமாக சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவியோட ஃபைட் சீக்வன்ஸ் தான் பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2017 பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் கொடுத்த நிறைய மூவிஸில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அது வந்து என்னென்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகன், விக்ரம் வேதா, 8 தோட்டாக்கள், கொடிவீரன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக விக்ரம் வேதாலா ஃபைட் சீக்வன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம கார்த்திக் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த தீரன் அதிகாரம் 1 வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ் திரைப்படங்களில் பார்க்காத மாதிரி வேற லெவலில் சூப்பரான ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் எடுத்திருப்பாரு. அண்ட் இந்த மூவிக்காக இவர் ஆனந்த விகடன் அவார்டும் வாங்கியிருக்காரு. அண்ட் 2018 வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த காலா கரிகாலன், அண்ட் நம்ம தனுஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த வடசென்னை, அண்ட் நம்ம தல அஜித் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த விஸ்வாசம் அண்ட் செக்கச்சிவந்த வானம் இந்த 5 படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இந்த படங்கள் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸ்க்காகவே பல பேர் இந்த படத்தை போய் பல டைம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமான ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காலா, வடசென்னை, செக்கச்சிவந்த வானம் இந்த 3 படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் 2019 பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற வேற லெவலில் தரமான ஹிட் கொடுத்த ஒரு மூவிக்கு இவர் தான் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் காப்பான் அப்படிங்கிற படத்தில் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் 2020 வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு அப்படிங்கிற ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் 2021 வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் நம்ம தனுஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்து வேற லெவலில் ஹிட் கொடுத்த கர்ணன் அப்படிங்கிற படம், அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த அண்ணாத்த அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் 2022 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த வலிமை அப்படிங்கிற படத்துக்கு இவர் தான் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நம்ம அஜித் அவர்களோட ஸ்டன் சீக்வன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எல்லாமே எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த வாரிசு, அண்ட் நம்ம தமிழ் மக்களால் பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு வெற்றி படமாக அமைஞ்ச பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படம், அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த மாமன்னன் அப்படிங்கிற படம், அண்ட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியாக அமைஞ்ச மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தில் இவர் தான் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக 2024 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட நடிப்பில் வெளிவந்து வேற லெவலில் ஹிட் ஆகி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வேற லெவலில் ஹிட்டான ஒரு மூவி தான் கோட் அப்படிங்கிற படம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடந்த சில விஷயங்களை இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. 2024 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேற எந்த படத்துலையுமே கமிட் ஆகாமல் இந்த ஒரு படத்துக்காக மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சில விஷயங்கள் மூலமாக இவர் சொல்லியிருப்பாரு. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு பைக் ஸ்டன் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரியான ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அந்த சீன் எடுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெம்பரேச்சர் ரொம்பவே லோவாக இருந்திருக்கு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குளிர் தாங்க முடியாமல் 4 லேயரில் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நார்மல் ட்ரெஸ் மட்டுமே போட்டுட்டு அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கீழே விழுந்து கையில் நிறைய அடியும் பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பையனும் சேர்ந்து பைக்கில் வர மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சீனில் நடித்த அப்பா பையன் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயே தானா. ஸோ அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்காக வந்து விஜயே மாற்றி பண்ணியிருக்காரு. அதனால அந்த சீன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே டூப் போடாமல் நம்ம தளபதி விஜய் அவர்களே தான் பண்ணாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமில் ஒரு ஃபைட் வர மாதிரியான சீன் இருக்கும். இந்த சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 80% அந்த ஸ்டேடியம்லேயே தான் எடுத்திருக்காங்க. 20% மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் போட்டு எடுத்தாங்களாம். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் சீன் எடுக்கிறதுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 months ஆகியிருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேட்டிவான பர்சன் அப்படிங்கிறத இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட அப்பாவான சூப்பர் சுப்பராயன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தளபதி அப்படிங்கிற மூவியில் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து இவருக்கு ஸ்டன் கோரியோகிராஃபராக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிறது இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் கீப் அப் பண்ணுவாராம். ஷூட்டிங் 9
9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக ஷார்ப்பாக அந்த டைமுக்கு அங்கே இருப்பாராம். அண்ட் ஷூட்டிங் முடிஞ்சாலும் அவர் அந்த இடத்த விட்டு போக மாட்டாராம். ஒர்க் முடிச்சுட்டு அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து பார்த்துட்டு தான் போவாராம். ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் கரெக்டாக வரல அப்படின்னா எத்தனை டைம் ரீடேக் எடுத்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா சலிக்காமல் செய்வாராம். அண்ட் எப்போவுமே அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாவே ஒரு பாசிட்டிவிட்டி பரவிடும், ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்பார் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம தல அஜித் அவர்களை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டன்மேனாக ஒர்க் பண்ணதே நம்ம தல அஜித் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த ஜி அப்படிங்கிற படத்தில் தான் இவர் ஒர்க் பண்ணியிருக்காராம். அண்ட் நம்ம தல அஜித் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவரோட படங்களில் டூப் போடுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாராம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டன்ட் சீக்வன்ஸுமே இவரே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாராம். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் அங்கே இருக்கிற லைட்மேன்ஸ்லேருந்து எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டு தான் தன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாராம். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்பும் போதும் எல்லாருக்குமே சொல்லிட்டு தான் கிளம்புவாராம். அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க யாருக்காவது அடிபட்டுடுச்சுன்னா அதை கேட்டுகிட்டே இருப்பாராம். அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போக சொல்வாராம். இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அங்கே இருக்கிறவங்களை கேர் பண்ணிகிட்டே இருப்பாராம். அண்ட் இவரோட நேர்கொண்ட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸை 10 நிமிஷம் எடுத்திருக்காங்களாம். ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி 10 நிமிஷம் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்ததுலாம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு யாருக்குமே ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ லாங்காக பார்க்கறதுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ 3லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் தான் நாங்கள் ஸ்டன்ட் சீக்வன்ஸை எடுக்கிறோம் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ லாங்கான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 12 நாள் கண்டினியூவாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் தான் இது நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ இதை தல அஜித் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணாரு அப்படிங்கிறத இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவியோட ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தல அஜித் அவர்களோட ஒய்ஃபான ஷாலினி அவர்கள் இவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்களாம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது பெண்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி சினிமாவே பிடிக்காம இருந்த ஒரு ஆள் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் கண்டிப்பாக இவரோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க. நம்ம திலீப் சுப்பராயன் அவர்கள் ஸ்டன்ட் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.